எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவரின் மீது இறைவன் படைத்திருக்கின்ற அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். இறைவழி வாழ்க்கையில ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க பேசப்படக்கூடிய எல்லாமே எந்த விதமான கலப்புகளும் அலங்காரமும் இல்லாத சத்தியமான வார்த்தைகள். ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் இதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். எந்த மாற்று கருத்துமே அந்த மனசாட்சி தெரிவிக்காது. இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதை கேட்கறதுக்கு நம்ம ஆன்மா ரொம்ப விரும்பிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, நாளைக்கும் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஆன்மா ரொம்ப லைக் பண்ணும். ஏன்? சொல்லப்படுறது மகா சத்தியம். எந்த அலங்காரமும் கலக்கப்படாத ஒரு அழகான சத்தியம். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு ஃபுல்லா கூட சொல்லுங்க, கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா சொல்றத கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னா, மாற்றங்களுக்கான தூண்டல் நடக்கலாமே தவிர, மாற்றம் உறுதியா நடக்கும்னு சொல்லிட முடியாது. அப்படி பார்த்தா நம்ம கலாச்சாரத்துல எத்தனை சத்தியங்கள் இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும் தானே. இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு தான் சில விஷயங்கள் தெரியாது. கொஞ்சம் முன்னாடி ஜெனரேஷன் வரைக்கும் எல்லா புராண கதைகள்ல இருந்து எல்லா விஷயங்களுமே தெரியும். அன்னைக்கு ஒரு பையனை கேட்டேன், எதுக்குடா தீபாவளி கொண்டாடுறாங்கன்னு கேட்டேன். அவனுக்கு அதெல்லாம் தெரியல. தீபாவளி பட்டாசு வெடிக்கிறோம். எதுக்கு பட்டாசு வெடிக்கிறோம்? கொஞ்சம் ஒரு 3, 4 வயசு பின்னாடி போய் ஒருத்தனை கேட்டா அவன் கரெக்டா சொல்றான். நரகாசுரன்னு ஒரு அசுரர் இருந்தாரு. கிருஷ்ணர் அவரை அதாவது ஒரு ஈவில ஒரு இறை ஆற்றல் அளித்த ஒரு அத அவன் சொல்லிட்டான். சரியா? இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எதுக்குடா தீபாவளி கொண்டாடுறீங்க கேட்டீங்கன்னா, வேற ஏதாவது சொல்லுவாய்ங்க. அது புதிய ஒரு இதுவா இருக்கும். மாரி நம்ம ஊர்ல நெறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். கேட்க கேட்க எல்லாமே சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா, விபாஷனா வழிமுறைகள்ல அங்க ஒரு வார்னிங் குடுக்குறேன். கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாவது செய்யுங்க. நீங்க கேட்டது போதும். கேட்காமலே இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. நீங்க செஞ்சிருங்க. ஏன்னா, இங்க ஒரு வழிமுறை இருக்குது. வரையறுக்கப்பட்ட வழிமுறை இருக்குது. அத செஞ்சிருங்க. நீங்க நீங்க கேட்கிறது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கிறது தான். நீங்க இந்த செயல செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அத கேட்காதனால உங்களுக்கு ஒரு இழப்பும் இருக்க போறது கிடையாது. அதனால செயலுக்கு இங்க முக்கியத்துவம் இருக்கு. இப்ப ஃபார்ம் 3 பத்திலாம் நம்ம இந்த ஒரு ஒரு வாரமா பேசிக்கிட்டு இருக்கோம். நேத்து கூட ரொம்ப நல்லபடியா பேசுனோம். அப்போ நம்ம அத பத்தி கேட்க கேட்க நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஓ! ஃபார்ம் 3 அப்படியா? இப்படியா? ஆஹா! மனசு சுத்தமானா அப்படி இருக்குமா? அப்படி. ஆனா செஞ்சா தான் சுத்தமாகும். சுத்தமானா நல்லா இருக்குன்றத கேட்டா சுத்தமாவாது இல்லையா? இப்போ ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ணணும். இங்க ஃபார்ம் 3 பிராக்டிஸ் அப்பப்ப சேலஞ்ச் ஆயிடும். நெறைய பேருக்கு ஃபார்ம் 3 என்ன நடக்குது? ஃபார்ம் 3ன்னு காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. அது எப்படிதான் பண்றதுன்னே தெரியலையே! பண்ண மாரி இருக்குது, பண்ணாத மாரி இருக்குது. அது அப்படிதான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா? அது ஒரு அனஸ்தீசியா குடுத்த மாதிரி, செய்யற மாரி, செய்யாத மாரி அப்படிதான் இருக்கும். இந்த வாழ்க்கையே அப்படிதான். நம்ம எதுவும் செய்யல. ஆனா நம்ம தான் செய்றோம்ன்னு நெனச்சுக்கிறோம். ஃபார்ம் 3 அதே மாரி தான். நம்ம அங்க தேர்ந்தெடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் செய்றோம். இது வேணும், வேணாம் அப்படின்ற ஒரு தேர்ந்தெடுத்தல தான் வாழ்க்கையில செய்றோம். ஃபார்ம் 3ல தூரமா இருந்து பார்க்குறோம். இதுல அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடாது. இதுல திருப்தியை வெளிப்படுத்தக்கூடாது. பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படிங்கிற ஒரு நிலையில நிக்கிறோம். 2மே ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்ப விபாசனால என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் 3 ஒரு நுட்பமான செயல். அதாவது நம்ம அத நேரடியா செய்யக்கூடாது. இன்னொரு ஆற்றல செய்ய நம்ம அனுமதிக்கணும். எல்லாத்துலயுமே மூக்க நுழைச்சு பழகுன நம்முடைய மனம், அந்த ஆற்றல முழுமையா வேலை செய்ய விடாது. அந்த வேலை செய்ய விட்டு ஒரு பார்வையாளரா இருந்து பார்க்கிறதுக்கு பழகணும். அப்படி இருக்கணும். அதுதான் இந்த ஃபார்ம் 3 யோட நுட்பம் அப்படின்றது தான் விபாசனாவோட வழிமுறை. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆனாபானா மெடிடேஷன எந்த அளவுக்கு தீவிரமா பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ஃபார்ம் 3ல ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஃபார்ம் 3 அடிப்படையா சொல்லப்படுவது என்னன்னா, ஆனாபானா தியானம்.
விபாசனாவினுடைய அடிப்படையே ஆனாபான மெடிடேஷன். எந்த அளவுக்கு ஆனாபானாவை கம்ஃபர்டபுளா ஸ்ட்ராங்கா பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஃபார்ம் 3 வந்து அவ்வளவு ஈஸி ஆயிடும். ஃபார்ம் 3 எந்த அளவுக்கு ஈஸியா நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு மனம் இரண்டினுடைய அடுக்குகள் சுத்தமடையும். அப்போ இங்க செயல் அப்படின்னு விபாசனால குறிப்பிடுறது ஃபார்ம் 3க்கான செயலா குறிப்பிடுறது. ஃபார்ம் 3 ஒரு முக்கியமான செயல். அதை சூப்பரா பண்றதுக்கு அடிப்படையா இருக்கிறது ஆனாபானா மெடிடேஷன். ஸோ ஆனாபானா மெடிடேஷன் நம்ம பண்ண போறோம். எல்லாருமே தியானத்துக்கு தயாராகலாம். ஆனாபானா மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும். அதிட்டானால உட்காந்துக்கணும். மூச்சை கவனிக்கணும். உள் மூச்சுலையும் வெளி மூச்சுலையும் இயல்பான கவனம் இருக்கணும். உள் மூச்சும் வெளி மூச்சும் இயல்பான ஃப்ளோல இருக்கணும். நீங்களே உள்ள இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இயல்பான ஃப்ளோல நீங்க இருக்கணும். மூச்சின் மீது கவனம் இருக்கணும். இடையில இடையில அந்த மூச்சின் மீதான கவனத்தோடு சேர்த்து அந்த உணர்வை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு உங்களுக்கு நினைவூட்டல் அடிக்கடி கொடுக்கப்படாது. உங்களுக்கே அது தெரியணும். இந்த மூச்சு நமக்கு தரப்படுகிறது. நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இறைவன் புறத்திலிருந்து இந்த உயிராற்றல் நமக்கு தரப்படுகிறது. அந்த உணர்வு அப்பப்போ வரணும். முக்கியமானது அது. இப்ப ஆனாபானா தான் இன்னைக்கு 10 நிமிஷம் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஃபார்ம் 3 கண்டினியூ பண்ண போறோம். இந்த 10 நிமிஷமும் ஆனாபானால நினைவூட்டல்கள் இருக்கும். மூச்சின் மீதான கவனத்தில் நிலைத்திருப்பதற்கான நினைவூட்டல் இருக்கும். நாம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். இறைவழி தியானத்தின் முதல் படியை நாம் அடைந்தோம். சுகமானது ஒரு இருக்கை நிலையில் உங்களை இருத்திக் கொள்ளுங்கள். கண்கள் மூடி இருக்க வேண்டும். புற சூழலிலிருந்து அகசூழலுக்குள் திரும்பி இருக்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு கண்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். உடல் அதிட்டானாவில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாத முற்றிலும் தளர்வான அசைவற்ற நிலை. அதிட்டானாவில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பதை உணருங்கள். முழுமையாக உணர்ந்துவிட்டு அடுத்த படிக்கு செல்ல வேண்டும். மூச்சின் மீது கவனம் தொடங்கட்டும். இயல்பான மூச்சோட்டம், இயல்பான கவனம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு உணர்வும் இணைந்திருக்கும்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வு இருக்கட்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. மனம் இரண்டின் செயல்பாடுகளை தவிர்க்க முடியாது. நினைவூட்டல் வரும்போது மீண்டும் மூச்சின் மீதான கவனத்திற்கு திரும்பிவிடும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இடைவிடாத கவனம் ஒவ்வொரு மூச்சிலும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். எண்ணங்கள் வருவது தவிர்க்க முடியாது. மூச்சின் கவனத்திற்கு திரும்பிவிடும். இயல்பான மூச்சோட்டம்.
மூச்சின் மீது கவனம், கவனத்தோடு உணர்வு. தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம். இப்ப நம்ம ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். ப்ராப்பரா ஷிஃப்ட் ஆயிடுங்க. ஆனாபானால இருந்து ஃபார்ம் 3க்கு ஷிஃப்ட் ஆகுறது ரொம்ப ஸ்மூதா இருக்கணும். ஒரு பார்வையாளராக மாற வேண்டும். எந்த விதமான தீவிர கவனங்களும் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணங்கள் வந்தாலும் அது குறித்து கவலைப்பட தேவையில்லை. அவைகள் குறித்து அதிருப்தி வேண்டாம். மூச்சின் மீதே கவனம் இருக்கிறது என்ற திருப்தி வேண்டாம். உடல்ல உணர்ச்சிகள் ஏற்பட்டால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அதனுடைய எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை கவனிக்க முடியும். தூக்கம் வந்தால் வரட்டும், வெறுமை நிலை வந்தால் வரட்டும். எந்த நிகழ்வும் தூண்டலும் மாற்றமும் நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த அதிருப்தியும் திருப்தியும் மனதில் எழ வேண்டாம். ஒரு பார்வையாளராக சாட்சி பாவனையில் இந்த நுட்பத்தை செயல்படுத்தும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கும்.
அதிஷ்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளவும். கண்களை திறந்து. ஸோ ஃபார்ம் 3 பண்றது கஷ்டமா ஃபீல் பண்றவங்க அதிகமா ஆனாபானா மெடிடேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 3 இயல்பாவே சரியான நுட்பத்துல வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஃபார்ம் 3 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை சரியான தன்மையில நமக்குள்ள நிகழ வைக்கணும் அப்படின்னா ஆனாபானா மெடிடேஷன். இந்த பெல் சவுண்ட் எல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தாம விட்டுறாதீங்க. இப்போ வரைக்குமே என்னுடைய செல்ஃப் ப்ராக்டிஸ்ல பெல் சவுண்ட் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஆனாபானா மெடிடேஷனுங்கிறதே வந்து நம்மளை தயார்படுத்துறதுக்கான ஒரு இதுதான். அந்த தயார்படுத்துதல்ல நம்ம சில விஷயங்களை வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஸோ அந்த பெல் சவுண்டை நீங்க யூஸ் பண்ணி பழகுங்க. அது வந்து ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்கும். ஆனா அந்த சப்போர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களுக்கான விதையா இருக்கும். இந்த பெல் சவுண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ 15 மினிட்ஸோ ஆனாபானா பண்ணிட்டு ஃபார்ம் 3க்கு போகும். ஃபார்ம் 3யை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்றதே கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் சார்ந்த நேரடி அனுபவமா அது இருக்காது தானே. அதனால அது எப்படி நம்ம பண்றோம், அது நான் நல்லா பண்றேனா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது, இன்னொருத்தரும் அதை மதிப்பிட முடியாது. ஏன்னா அது உங்க அகசூழலுடைய டீப் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டெக்னிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். அதனால நம்ம யாருமே அதை வந்து அனலைஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு வழிமுறை இருக்குது. ஆனாபானா ஸ்ட்ராங்கா பண்றவங்களுக்கு அது கரெக்டா தான் நடக்கும். இப்ப இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனாபானாவை கரெக்டா நம்ம பண்ணிட முடியும். ஸோ ஆனாபானா மெடிடேஷன்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணும்போது இப்ப நம்ம ஆதிமூல தவம் வரைக்கும் வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் பிராக்டிஸா இருந்தா கூட ஒவ்வொருத்தரும் எந்தெந்த நிலையில இருக்கீங்கன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் அப்பப்ப நம்ம ஃபார்ம் 3க்கு வர்றோம், ஃபார்ம் 10க்கு போறோம், ஆனாபானாக்கு வர்றோம். ஸோ ஆனாபானாவோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.